தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 1/8/2025 வெள்ளிக்கிழமை, சுவாதி நட்சத்திரம், இரவு 4:46 வரை, பிறகு விசாகம். இன்றைக்கு ஆடி சுவாதி என்று நாட்காட்டியிலே போட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். பொதுவாகவே சுவாதி அப்படின்னாலே ஜோதி அப்படிம்பாங்க. ஜோதின்னு பேர் வைப்பாங்க. இன்றைக்கு சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா வைப்பாங்க. அது என்ன விசேஷம் சிறப்பு அப்படின்னா, சுவாதி அன்றைக்கு பனித்துளி வந்து சிப்பியில் விழுந்துச்சுன்னா முத்தா மாறுங்கிறாங்க. எல்லா நட்சத்திரத்துலேயும் பிறந்தவங்க இந்த தொழில்களுக்கு பேர் வைக்கிற போது விதவிதமாக பார்த்து வைப்பாங்க. ஆனால் நதி பேர் சில பேர் வைக்க மாட்டாங்க. நதி பேர் வச்சா நதி மாதிரி கையை விட்டு ஓடி போயிடும்னு. ஆனால் கங்கா, யமுனா, காவேரி இப்படியெல்லாம் நதி பேர் யார் வைக்கலாம்னா சுவாதியில் பிறந்தவங்க வைக்கலாம் அப்படிம்பாங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து என்னன்னா, ஒரு கிரகத்தினுடைய பலம் எது, அந்த கிரகம் பலவீனம் அடைந்திருக்க அப்படின்னா என்ன அப்படிங்கிற பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சில பேர் பாருங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சூரியன் உங்களுக்கு பலமாக இருக்கையா, அதனால உங்களுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கும் அப்படிம்பாங்க. உண்மை. சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் பலமாக இருந்தால் அரசு வேலை கிடைக்கும். எம்எல்ஏ, எம்பி ஆகிற யோகங்கள் உண்டு. அரசியலில் நல்ல பெரிய அளவில் பிரபலமாகக்கூடிய ஒரு தன்மைகள் எல்லாம் வரலாம். சூரியன் அரசாங்க வேலைகள் கிடைப்பதற்கு முயற்சித்தவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் சூரியன் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். சரி, சந்திரன் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னா, மனதுகாரகன் சந்திரன் மனக்குழப்பத்தை அகற்றும். வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகங்களை எல்லாம் கொடுக்கும். அந்த சந்திரன் நினைச்சதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா சந்திர பலம் ஒருத்தருக்கு நல்லா இருக்கணும். சரி, செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் பலமாக இருந்துச்சு அப்படின்னா மருத்துவர் ஆகலாம். மெடிக்கல் லைன், மருத்துவத்துறை படிப்பு இப்போ எத்தனையோ பேர் நீட் எழுதி அதில் சில பேருக்கு எதிர்பாராத விதத்தில் நல்ல மதிப்பெண்கள்லாம் வந்து வெற்றி பெற்று முதல் மதிப்பெண்ணெல்லாம் கிடைக்குது இல்லையா. இதெல்லாம் இப்படி செவ்வாய் நல்லா இருந்தால் தான் மருத்துவத்துறையில் புகழ்பெற்றவர்களாக வரலாம். மிக பிரபலமான மருத்துவருடைய ஜாதகத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சமாக இருக்கும். ஆகையினால எந்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் பலம் பெற்று இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த அட்டவணையை ஞாபகமாக வச்சுக்கணும். மேஷம், சிம்மம் இந்த ரெண்டுலேயும் சூரியன் இருந்தால் சூரியனுக்கு பலம். மேஷத்தில் இருந்தால் சூரியன் உச்சம், சிம்மத்தில் இருந்தால் சூரியன் சொந்த வீடு. சரி, சூரியன் பலம் இழக்கிறாரு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? துலாம் ராசியில், அதாவது 7ஆம் இடத்துல, இதுக்கு நேர் 7ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகம் பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம். சூரியன் ஐப்பசி மாதம் துலாராசிக்கு வரும். அப்போ சூரியன் பலமிழந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ தானே ஐப்பசியில் மழை வருது. ஆகையினால இப்படி வந்து மேஷம், ரிஷபம் என்றால் சூரியனுக்கு பலம் பொருந்திய இடம். சந்திரனுக்கு ரிஷபம், கடகம். ரிஷபத்தில் இருந்துச்சுன்னா நல்ல உச்சம் சந்திரன். நினைவாற்றல் நல்லா இருக்கும். எதையுமே அவங்க சாதிக்கக்கூடிய ஆற்றல்லாம் இருக்குமா. சரி, கடகத்தில் இருந்தால் சொந்த வீடு. அவருடைய எண்ணங்களுக்கு வந்து வலிமை உண்டு. அப்படிப்பட்ட அந்த சந்திரன் விருச்சிகத்தில் இருந்தால் நீச்சம். ஆனால் நீச்சம் பெற்றாலும் கூட குரு பார்த்தால் நீச்சபங்க ராஜயோகம். குரு வீட்டில் இருந்தால் நீச்சபங்க ராஜயோகம்னு ஒன்று. அந்த விருச்சிகத்தில் சந்திரன் இருந்து மீனத்தில் இருக்கிற குரு பார்க்குது அப்படின்னா குரு சந்திரனை பார்க்கறதுனால நீச்சபங்க ராஜயோகம். கடகத்தில் உச்சம் பெற்ற குரு பார்த்தா நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னு வரும். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பலம் எது, பலவீனம் எது. சரி, பலமாக இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக எங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கு, டாக்டர் சீட் கிடைக்கும், மருத்துவத்துறையில் புகழ் பெற்று வருவோம்னு நினைக்கலாம். நீங்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கமும் நடக்கணும். செவ்வாய் புத்தியோ செவ்வாய் திசையோ இந்த நீங்கள் நடக்கக்கூடிய அந்த திசாபுத்தி காலங்களில் செவ்வாயினுடைய சாரத்தில் 10ஆம் இடத்திற்கு அதிபதி அல்லது 4ஆம் இடத்திற்கு அதிபதி இருக்கணும். இப்படி எல்லாம் பார்த்து பண்ணோம் அப்படின்னா அந்த ஜாதக ரீதியாக நாம் பார்க்கக்கூடிய பலன் துல்லியமான பலன்களாக இருக்கும் என்று சொல்லி, இனி தொடர்ந்து கிரகத்தினுடைய பலம், பலவீனம், அதற்கு என்ன பரிகாரம் என்பதை பற்றியெல்லாம் தந்தி தொலைக்காட்சிகளை சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நாள் இந்த நாள். நல்ல யோகமான நாள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கின்ற இடம் 6ஆம் இடம். அஷ்டமாதிபதியும் செவ்வாய். அஷ்டமாதிபதி 6இல் வருகின்ற பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று ஒரு யோகம். அது மட்டுமல்ல, எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல். வழக்குகளிலே திசை திருப்பம் வரலாம். வாய்தாக்கள் ஓயும். பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக வரும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். நட்பாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இந்த நாள் பணப்பொறுப்பும் சொல்லி வாங்கி கொடுத்த தொகை கூட உங்களுக்கு வரலாம். எனவே வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு தனவரவு தாராளமாக வருகின்ற நாள். அது மட்டுமல்ல, காலையில் வரும் தொலைபேசி வழி தகவல் கனிந்த தகவலை உங்களுக்கு கொடுக்கும். 2ஆம் இடத்திலே புதன், வியாழன், சுக்கிரன். ராசிநாதனே தனஸ்தானத்தில் தனாதிபதி புதனோடு இருக்கின்ற பொழுது பணக்கவலை என்பது இருக்கக்கூடாது. எனவே கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். தொல்லை தந்தவர்கள் உங்களுடைய எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். தொழில் வளமும் சிறப்பாக இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட உயர் பதவிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான அமைப்பும் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு புத சுக்கிர யோகம், எதிர்பாராத தனலாபம் உண்டு. அது மட்டுமல்ல, காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் உங்களுக்கு வரலாம். கல்யாண கனவுகள் கைகூடலாம். குருவினுடைய ஆதிக்கம் இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும், நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மாமன் மைத்துன வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உயரும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, ராசியிலேயே சூரியன் தனாதிபதி இருக்கின்ற பொழுது தனவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்கின்ற நாள் என்று கூட சொல்லலாம். அடுத்த நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடலாம். அஷ்டமத்தில் இருக்கின்ற சனி கொஞ்சம் வலிமை இழந்திருப்பதால் ஆரோக்கியம் சீராகும். மாற்று மருத்துவம் உங்களுடைய உடல் நலத்தை சீராக்கி கொடுக்கும். அது மட்டுமல்ல, பயணங்கள் பலன் தரும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் செய்ய விரும்புபவர்களுக்கு இன்று ஒரு நல்ல தகவல் கிடைக்கலாம். சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியாக இருந்தாலும் அது வலிமை இழந்திருக்கிறார். எனவே ஒவ்வொரு நல்ல தகவல்களும் இல்லம் தேடி வரப்போகின்றது. இதுவரை நீங்கள் எடுத்த முயற்சிகளில் மிகுந்த கடும் பிரயாசம் எடுத்தும் முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அது முடிவுக்கு வரப்போகிறது. ஜென்மத்திலே கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது கைகூடலாம். அது மட்டுமல்ல, பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் தொகை வாங்கி கொடுத்தால் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய் அஷ்டமாதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கின்ற பொழுது அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். வாட்டங்கள் கூடும். வருமானம் குறையும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்காது. நட்பாலும் உங்களுக்கு நன்மை இல்லை. உறவினர்களாலும் உங்களுக்கு உதவி இல்லை என்ற நிலை உருவாகலாம். இருந்தாலும் திண்டாட்டங்கள் மாறி கொண்டாட்டங்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வழிபாட்டில் மேற்கொள்ள வேண்டும். இன்று வெள்ளிக்கிழமை என்பதனாலே அம்பிகையை வணங்குவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே இப்பொழுது சந்திரன். எனவே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். மனதில் எதை நினைத்தீர்களோ அதை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் வரலாம். குருச்சந்திர யோகம் இருப்பதனாலே குடும்பத்திலே நல்ல காரியம் நடைபெறவில்லையே என்ற கவலை அகலும். மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மேலும் அமைய ஆடிச்சுவாதி என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அம்பிகையை வணங்குவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கின்ற நாள். செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தேசப்பற்று மிக்கவர்களின் பாசப்பிணைப்பால் உங்களுக்கு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறப் போகிறது. அஷ்டமத்திலே இருக்கும் சுக்கிரன், வியாழன், புதன் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். அசுரகுரு மறைந்திருப்பதனாலே கேட்ட இடத்தில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். இல்லத்திலே உள்ளவர்கள், அதாவது இல்லத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு இன்றைக்கு உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கப் போகின்றது. தொழில் மாற்றம் செய்யலாமா, இடமாற்றம் செய்யலாமா என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு விடுவு காலம் பிறக்க நண்பர்கள் நல்ல ஆலோசனை சொல்வார்கள். மதிப்பும் மரியாதையும் உயரும். பொருளாதாரத்தில் நேற்றை காட்டிலும் இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாக வரலாம். பஞ்சமஸ்தானம் எனப்படுகின்ற இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் இப்பொழுது அஷ்டமத்திலே இருக்கின்றார். அவர் புதனோடு இணைந்தும் சுக்கிரனோடும் இணைந்திருக்கின்ற பொழுது புத சுக்கிர யோகம் என்று ஒரு யோகம் உண்டு. எனவே இடம்பூமி விற்பனையாலே லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. தனுசு ராசி நேயர்களே, குரு பார்க்கின்றார். குழப்பங்கள் தீரும். குதூகலம் கூடும். எதிர்பாராத விதத்தில் உதவிகள் கிடைக்கும். இன்னல்கள் தீர்ந்து இதயம் மகிழ்கின்ற இனிய நாள் இந்த நாள். குரு பார்வை இருப்பதனாலே கல்யாணம், அது மட்டுமல்ல, உங்களுடைய கடமையில் இருக்கின்ற தொய்வு அகலும். மேலும் உடல்நிலை சீராகி உற்சாகப்படுத்தும். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். பெற்றோர்களின் மணிவிழா மனவிழாக்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாள் சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும் நாள்.
மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே கேது, அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும். வருமானம் 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்காக வரலாம். பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். தூரதேசத்திலோ அயல் நாட்டிலோ அயல் மாநிலங்களிலோ இருக்கும் பிள்ளைகளை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நீங்கள் அடிக்கடி நலம் விசாரித்துக் கொள்வது நல்லது. அவருடைய எண்ணங்கள் மாறாமல் இருக்க வேண்டும். 2லே ராகு இருப்பதனாலே குடும்ப சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பண பற்றாக்குறையின் காரணமாக ஒரு சிலர் கைமாற்று வாங்கும் சூழல் கூட வரலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொடுக்க உங்களுடைய நம்பிக்கைகள் வீண்போகாமல் இருக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள். இன்று வெள்ளிக்கிழமை என்பதனாலே வடக்கு நோக்கி அம்மனை வணங்குவது நல்லது. கும்பராசினியர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம், ஜென்ம ராகுவின் ஆதிக்கம், 7லே கேது, ஏற்றமும் இறக்கமும் கலந்த நிலை. வாகனங்கள் வைத்திருந்தால் அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல். ஏனென்றால் வாகனங்கள் அடிக்கடி சேதங்கள் வருவதும் அதன் மூலமாக செலவுகள் வருவதும் இருப்பது மனக்கவலையை உருவாக்கும். வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் இன்று வீடு தேடி வந்து உங்களுடன் தொடர்பு கொள்வார்கள். பஞ்சமஸ்தானத்திலே குரு. எனவே நெஞ்சம் மகிழும் சம்பவம் 1-2 மதியத்திற்கு மேல் நடைபெறலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் என்றாலும் கூட காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் கைகூடும். கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். அஷ்டமத்திலே சந்திரன் உலா வருகின்ற பொழுது எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. திறமை மிக்கவர்கள் அருகில் இருந்தாலும் காரியங்கள் முடிவடையாமல் போகலாம். யோசித்து செயல்பட வேண்டிய நாள். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். செலவுகள் அதிகரிக்கும். செய்தொழில் மந்தமாகவே இருக்கும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்காமல் போகிறதே என்று கவலைப்படுவீர்கள். இன்று நம்பிக்கையோடு நீங்கள் கடவுளை வழிபட வேண்டும். இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும் என்றாலும் கூட இன்றைக்கு செலவுகள் அதிகரிக்கின்ற நாள் என்பதையும் அதே நேரத்தில் சேமிப்பு கரையும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்திலும் மிக மிக அக்கறை காட்டுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.